மக்களே, நான் தான் உங்கள் மோட்டுபுத்தில் தூண்டியல் மீனவன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடல் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன், குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டேன். சாம்பார் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதே சாம்பார் பிடிக்காது, அப்போ நம்ம இருக்கிற மஞ்சக்கிளி வெட்டி பொரித்து சாப்பிடுவோம். வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உடனே மஞ்சக்கிளி எடுத்து செல்லெல்லாம் தட்டி விறுவிறுன்னு செல்லெல்லாம் தட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செல்லை தட்டுறதுக்கு என்ற அந்த மிதி இருக்குது, அதை வச்சு தட்டினேன். நீங்கள் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. செல்லை தட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போகும்போது நம்ப வேண்டாம், நம்மளே செல்லை தட்டி நம்மளே மீனை பொரித்து சாப்பிட்றலாம். செல்லை தட்டுறதை வச்சு நல்லா செல்லை தட்டிக்கோங்க. தண்ணிக்குள்ளே முக்கி நல்லா செல்லை தட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் இருக்கிற அவளை மீனையும் செல்லை தட்டிட்டேன். செல்லை தட்டினது நல்லா செல்லை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா செல்லை தட்டியாச்சு. நீங்கள் பார்த்து தட்டிங்க. இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே ஆணி வச்சு தான் பண்ணியிருப்பாங்க, அதனால செல்லை தட்டி ஈஸியாக இருக்கும். செல்லை தட்டினதுக்கப்புறம் அந்த பக்கம் ரெண்டு சரகையும் வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அந்த ரெண்டு சரகையும் வெட்டிடணும். வெட்டுறதே கவனமாக வெட்டுங்க. அரைமணை பாயிண்டான அரைமணை தான், அதனால தான் நம்ம எல்லாம் வெட்டுற மாதிரி வெட்டுங்க. ஆனால் ஸ்பீடு மூவ்மெண்ட் போட்டிருக்கேன். நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெட்டிக்கோங்க. மண்டைலாம் அந்த மீன் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மண்டை வெட்டிடுங்க சரிங்களா. மண்டை வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் இதாகும், அதனால் நம்ம ரெண்டு பக்கம் பீஸை வெட்டி எடுத்துடணும். இருக்கிற அவளை மீனையும் வெட்டி பீஸை வளர்த்து எடுத்துட்டேன். எடுத்து ரெண்டு தண்ணி இல்லை 3 தண்ணி நல்லா அலசினேன். அலசிக்கோங்க. அலசிட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெளிவாக பாருங்கள். எல்லா வீடியோ தெளிவாக எடுத்து போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கிற அவளை மீனி நான் வெட்டுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அவங்க பாருங்கள், அவளை வெட்டி நல்லா பீஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். உள்ளே இந்த இடத்துல அதெல்லாம் பிசர்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் எப்படி அழகாக வெட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கவனமாக வெட்டுங்க, கையில் கீழே வெட்டிடாதீங்க. என்னப்பா இது இன்றைக்கி குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு வாய்ஸ் என்னன்னு தெரில, ரொம்ப இதாக இருக்குது. வாங்க எப்படி அழகாக வெட்டுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கடல் போயிட்டு வந்து வயிறு பேசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டு, சரி கடகடன் மீனை வெட்டி பொரித்து சாப்பிடும் அப்படின்ட்டு தான் வெட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படி வெட்ட விட மாட்டேன்ட்டு எங்கள் வீட்டு போனேன். எப்படியோ ஒரு அடியாக மீனை வெட்டி நல்லா 2 தண்ணி 3 தண்ணி விட்டு அலசி மீனை எப்படி பார்க்கறதுக்கு இப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீனை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு செல்லு கூட இல்லை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல செல்லை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து கையில் வச்சு காட்டுற பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீட்டாக கழுவிடுங்க. உள்ளே உள்ள பிசுறு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய சட்டி இருந்தால் அந்த சட்டிக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், வெட்டி வச்சு மீன் பீஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இதை நான் ஒரு சட்டியில் போட்டுட்டேன். சட்டியில் போட்டுட்டு இங்கே வந்து மீன் பொரிக்கிற பொடியெலாம் இல்லை. எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் எதுவுமே மகாராஜா மசாலா பிராண்டு அதான் வாங்கி செய்வேன். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் ஊரில் உள்ள சிக்கன் பொடி, மகாராஜா மசாலா பிராண்டு. இது நல்லாயிருக்கும். இதில் உப்பு எல்லாமே அதிலே சேர்ந்துருக்கும். உப்பு உரப்பு எல்லாம் அதில் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த பொடியை போட்டு நல்லா விரைவி வச்சுக்கோங்க. விரைவி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணும். இந்த பாருங்கள், பொடி நல்லா தட்டி மீனை நல்லா விரவு வரும் பாருங்கள். நல்லா விரைவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதிலே எல்லாமே சேர்ந்துருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே மீனை பார்த்து பொடி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன வாய்ஸ் கூட போட விட மாட்டேங்குது, அந்த அடியாக கூட்டுகிட்டே இருக்குது. அந்தால நீங்கள் மசாலா நல்லா போட்டு விரைவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனை நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு நல்லா விரைவிக்கோங்க. விரவினதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் அந்த மசாலா தடவிட்டு வீட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து நல்லா மசாலா பிடிக்கிறதுன்னு நல்லா வச்சுட்டு போயிட்டேன். அது மாதிரி நீங்கள் நல்லா மசாலா பிடிக்க வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பாம் ஆயில் சரிங்களா, எண்ணெய் என்னென்னாலும் எடுத்துக்கோங்க. மீன் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் இதானதுக்கப்புறம் மீனை போடுங்க. மீனை போட்டு நல்லா எல்லா பக்கமும் பொரிக்க விடுங்க. நீங்கள் கரண்டி வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து கத்தி வச்சு யூஸ் பண்ணுவேன் இப்போ மீன் பொரிக்கிறதுல. அதான் நான் கத்தி வச்சுன்னா நம்ம ஈஸியாக மாற்றி போட்டு நல்லா இதாக இருக்கும்னு சொல்லி கத்தி வச்சுட்டு நான் என்றைக்குமே மீன் மாற்றி போடுவேன். இந்த பாருங்கள், மீன் நாங்கள் அழகாக போடுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் மசாலா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா போடுங்க. அப்படின்னா நீங்கள் இந்த மீன் பொரிக்க பொடியை கூட கான்ஃபிடன்ஸ் மாவு அது இருந்தாலும் போடலாம், சோள மாவும் அது இருந்தாலும் போட்டு நல்லபடியாக ஊற வைக்கலாம். அது வச்சா மீன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் போட மாட்டேன், அது போடாமல் தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சட்டியில் மீனை போட்டால் நல்லா வெந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மீனை வந்து கத்தி வச்சு மாற்றி போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வருது பாருங்கள். எனக்கு என்னென்னு தெரில, எவ்வளோ இதாக போட்டுட்ருக்கேன். எவ்வளோ வயசு கிளம்பிட்டே இருந்த மாதிரி கிளம்பிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. நல்லபடியாக மாற்றி மீனெல்லாம் போட்டு எடுத்து பொரித்து வச்சாச்சு. சரி, ஆஹா, மஞ்சக்கிளி நல்லா அழகாக ஜம்முன்னு பொரிச்சு வச்சுட்டேன். அந்த கருகுன டைமில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு, அதனால் ஃபோன் வச்சுட்டு அந்த கருகுனத்தை நான் பார்க்காம விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீன் கறிவிட்டு வேறு ஒன்றும் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
நான் மீன் பொரிக்கிற பொடிக்கு போடாமல் மகாராஜா மசாலா பொடியை போட்டு நல்லா நீட்டாக பொரிச்சு வச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு நாக்கெல்லாம் ஊறுது. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனை பிச்சு காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் யாரும் பொம்பளை நம்பாதீங்க, நம்மளே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் வெட்டுறதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளே பார்த்துடலாம். இந்த பாருங்கள் அருமையான சாம்பாருக்கு அருமையான மீன் பார்த்துக்கோங்க ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கும். பாய்.